பிதாவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை இரக்கமும் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடையவர்களை, விசுவாசிகளை, புதிய விசுவாசிகளை, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கூட்டிச் சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தி தாருங்கர்த்தாவே. பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய சபையை, உம்முடைய ஜனங்களை நிரப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும், ஆளுகை உண்டாகட்டும் கர்த்தாவே. தூது பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அன்பின் காணிக்கைகளை, தசமபாக காணிக்கைகளை பொறுப்படும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகத்தை அனுப்பும். எங்கள் தேவனுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீராலே உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரி நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரி நோய்களை நீ
தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலந்தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலந்தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ,
துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. ஜீவன் சுகம் கரம் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் கரம் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே,
என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். எந்த ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் தெய்வதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுக்கவே செழித்தொங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். Libikada bakadura bala bakada bakadudi bili bikadidi libikada bakashala bakada bakadura bala bakada bakadudi bili bikadidi நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஹalleluya உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம் லிபிகடா பகஷால பங்கடா பகதுடி பிலி பிகதிடி ஹalleluya நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்களை கர்த்தர் கடந்து வர உதவி செய்திருக்கிறார். வருடம் பாதியை கடந்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 6 மாத காலமாக எவ்வளவோ சூழ்நிலைகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தர்
கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்தபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபி லிபிக்க துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 6 மாதங்கள் என்பது வாழ்க்கையிலே எத்தனையோ ஆறுகளை கடந்ததான ஒரு அனுபவம். யோர்தான் ஆறு போல கரை புரண்டு வரும் வெள்ளங்களை கடந்து வந்தது போல வேலைகளிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சந்தித்ததான பலவிதமான வெள்ளங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், வியாதிகள், பலவிதமான வெறுப்புகள், விரும்பாத சூழ்நிலைகள், இப்படிப்பட்டதான வெள்ளங்களை ஆண்டவர் கடந்து வர நமக்கு உதவி செய்தபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடிபே லிபிக்கது லிபிக்காடா பாக்கா தூரபாலா வங்காடா பாக்கா தூரபாலா பாக்காடா அலபக்காடா பாக்கா துடிபே லிபிக்கதுடி. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்திற்குள்ளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த 7வது மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, இதுவரை கண்டதான வேதனைகளை, தோல்விகளை, பிரச்சனைகளை காணாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, அபிஷேகத்தின் பாதையிலே, விசுவாசத்தின் பாதையிலே, நன்மையின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபக்காடா பாக்கா துடி லிபிக்காடா பாக்கா தூரபால பக்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. 7 என்று சொல்லும் பொழுதே அது பூரணத்தை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். இந்த 7வது மாதத்திலே சம்பூரணமான மழையை, சம்பூரணமான ஆசீர்வாதத்தை, சம்பூரணமான சமாதானத்தை, சம்பூரணமான ஜெயத்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும் கர்த்தர் பெய்ய போகிறபடியினாலே, ஆசீர்வதிக்க போகிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபங்காடா பாக்கா துடபாலா லிபிக்காடா பாக்கா துரபால பக்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி கடந்த நாட்களிலே சந்தித்த எல்லா காரியங்களுக்கும், தேவையற்ற காரியங்களுக்கும் ஆண்டவர் முடிவை உண்டாக்கினபடியினாலே நாம் நினைக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடியினாலே, கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலே இனிவரும் நாட்களிலே கரம் பிடித்து நடத்த போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷலபக்காடா பாக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினாரேறு அலங்கரியோ, அன்பினாரேறு அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லும் நான் பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, சொல்லும் நான் பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. 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 அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மால் முடியாத காரியங்களை, பிரச்சனைகளை, தீர்க்க முடியாத சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது கலங்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் கைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சகல சிக்கல்களையும் அறுத்து போட்டு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று
கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே 3வது மற்றும் 4வது பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். பின்னால் பாட்டுத்தாள் தமிழ், பின்னால் பாட்டுத்தாள். 3வது பாடலை முதலாவது நாம் பாடப்போகிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. நமக்கு யார் துணையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் எந்நாளும் நடத்துவார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அமைதலுள்ள ஆவியோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேருவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார்.
இல்லை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவனை நாம் உரிமையோடு என் தேவன் என்று நாம் அழைத்து, எனக்கு என்றும் நீர்தான் துணை என்று சொல்லி நாம் ஆராதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே அவர் எந்நாளும் நம்மை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், ஊழியத்தை நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க ஷாலவங்காடா பக்க லிபிகாடா பக்க துரபாலவங்காடா பக்க ஹலபல பல ஹalleluya ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பி ஆக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்பி ஆக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காரலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீத புஸ்தகத்திலே 51வது சங்கீதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 51ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை ஒவ்வொரு வசனமாக யாவரும் வாசிக்கலாம். சங்கீதம் 51 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 18ஆம் வசனம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இந்த புதிய மாதத்திலே நாம் இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய பிரியத்தின்படி அல்ல, அவருடைய பிரியத்தின்படி நிச்சயம் நமக்கு நன்மை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய பிரியம் குறுகினதாக இருக்கும், ஆனால் தேவனுடைய பிரியம்
நிறைவானதாக இருக்கும். எனவே இந்த புதிய மாதத்திலே அவருடைய பிரியத்தின்படி நம் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, நிச்சயமாக அவருடைய பிரியத்தின்படி நன்மை செய்ய போகிறார். மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்படியானால் கட்டுவீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே எருசலேமின் மதில்கள் என்ன செய்யப்பட்டு கிடக்கிறது? இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அல்லது ஆங்காங்கே ரிப்பேர் ஆகி கிடக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று சொல்லுகிறான். சத்துருக்களின் வேலை தேவ ஜனங்களுடைய மதில்களை இடிப்பது, தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சந்தோஷத்தை, சரீர ஆரோக்கியத்தை, வருமானங்களை இடிப்பது சாத்தானுடைய வேலை. ஆனால் இடிக்கப்பட்ட நிலைமையிலே நொந்து நாம் தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, என்னதான் சத்துரு இடித்திருந்தாலும் இந்த புதிய மாதத்திலே அவைகள் எல்லாவற்றையும், இடிந்து போன மதில்கள் எல்லாவற்றையும், இடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்பவும் கட்டித்தரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இடிந்து போயிருக்கிறதோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே அது தெரியும். அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிச்சயமாக கட்டி தருவார். அந்த விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனால் கட்டப்படும் ஆச்சரியமான மதில்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். தேவன் கட்டித்தருகிற மதில்கள் ஆச்சரியமாக இருக்கும், வினோதமாக இருக்கும், அதே நேரத்திலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்ராகமம் நடந்து போனார்கள், அவர்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இங்கே ஒரு மதிலை ஆண்டவர் கட்டுகிறார். ஆனால் எதை கொண்டு கட்டுகிறார்? ஜலத்தை கொண்டு, தண்ணீரை கொண்டு கட்டுகிறார். உலகத்தில் எந்த மேஸ்திரியாலும் கட்ட முடியாது, நம்மில் யாராலும் கட்ட முடியாது. வெறும் தண்ணீரை மதிலாக கட்ட சொன்னால் யார் கட்ட முடியும்? செங்கல் இல்லை, சிமெண்ட் இல்லை, வேலையாட்கள் இல்லை, மேஸ்திரி இல்லை. ஆனால் தேவன் வெறும் ஜலத்தை தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்புக்கு மதிலாக கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரால் தான் அதை கட்ட முடியும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. போதும் போதும் போதும். ஆண்டவருக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை. ஜலத்தை மதிலாக கட்டுவதற்கு எந்த உபகரணமும் தேவையில்லை. அவருடைய நாசியின் சுவாசத்தினாலே அந்த ஜலமானது நிற்கிறது மட்டுமல்ல, நிமிர்ந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மதிலை
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலிலே கட்டி கொடுக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டு பக்கமும் பாதுகாப்பாக இருப்பது இந்த ஜலம் என்ற மதில் தான். அதற்கு நடுவே அவங்க பாதுகாப்பாக போய் கொண்டிருக்கிறாங்க. தேவன் கட்டின மதில்களுக்கு இடையே இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக பாதுகாப்பாக அவர்கள் நடந்து போனாலும் என்ன நடக்கிறது? யாத்திராகமம் 14:23 அவர்களை தொடர்ந்து சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார். இந்த செங்கடலை பிளந்தது கர்த்தர் தான். ஜனங்களுக்கு பாதுகாப்பாக ஜலத்தை ரெண்டு பக்கமும் மதிலாக கட்டினதும் கர்த்தர் தான். அந்த மதிலுக்கு நடுவிலே ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறதும் கர்த்தர் தான். மோசே மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவும் கர்த்தர் செய்தாலும் தேவன் கட்டின மதில்களுக்கு இடையே பாதுகாப்பாக நடந்து சென்றாலும் பின்னால யார் வர்றாங்க? சத்துருக்கள், எகிப்தியர்கள் குதிரைகளோடும் ரதங்களோடும் சகல ஆயுதங்களோடும் பின்தொடர்ந்துதான் வருகிறார்கள். இதில் நாம் சிந்திக்க வேண்டும். நம்மில் அநேகர் நினைக்கிறோம், நான் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ளதான் நான் போய்கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தின்படி தான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன், அபிஷேகத்திற்குள்ளதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சத்தியத்திற்குள்ளதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தினந்தோறும் வேத வாசிக்கிறேன், தினந்தோறும் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக என்னால் எவ்வளவு முடியுமோ அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையிலே அந்த பழைய சத்துருக்கள், அந்த அடிமைப்படுத்தின சத்துருக்கள், அந்த பழைய பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த வியாதிகள், அந்த வேதனைகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதே என்று நம்மில் அநேகர் கவலைப்படுகிறதுண்டு. கர்த்தர் இவ்வளவும் கட்டி கொடுத்து விட்டு சத்துருவையும் பின்தொடரும்படி அனுமதிப்பதனுடைய ரகசியம் என்ன? இஸ்ரவேலர்களுக்கு அந்த நேரத்தில் அது புரியாமல் இருந்திருக்கும். அதே போல நமக்கும் தான். என்னதான் ஜெபம் பண்ணினாலும் வேத வாசித்தாலும் ஆராதித்தாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, சத்துருக்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறாங்களே, வேதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, மாற்றம் இல்லையே, ஜெயம் இல்லையே, விடுதலை இல்லையே என்கிறதான ஒரு வேதனை தேவ ஜனங்களுக்கு சில நேரங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார், ஏன் கர்த்தர் இதை செய்கிறார் என்று நாமும் மனதிற்குள்ளே நினைப்பதுண்டு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அனுமதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தானே மதிலையும் கட்டி கொடுத்து விட்டு, தானே ஜனங்களை நடத்திவிட்டு சத்துருக்களையும் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் என்ன? 27ஆம் வசனம் 28 வாசிக்கலாம். யாத்ராகமம் நீட்டினான். சமுத்திரம் எப்படி திரும்பி வருகிறது? பலமாய் திரும்பி வருகிறது. திரும்பி வரும்போது ஆண்டவர் சமுத்திரத்துக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, நீ ஸ்லோ ஸ்பீடில் வரக்கூடாது, எப்படி வரணும்? பலமாய் வரணும் அப்படின்னு சொல்லி பலமாய் திரும்பி வந்தது. கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே என்ன செஞ்சிட்டாரு? கவிழ்த்து போட்டு விட்டார். ஜலம் திரும்பி வந்து
ரதங்களையும் குதிரை வீரரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. தேவ பிள்ளையே, இப்பொழுது நமக்கு விளங்கும் ஏன் கர்த்தர் மீண்டும் மீண்டும் சத்துரு பின்தொடர அனுமதிக்கிறார். ஏன் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் நம்மை தொடர்ந்து வருகிறது. போராட்டங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருகிறது. எவ்வளவோ ஜெபம் பண்ணி விட்டேனே, எவ்வளவோ நான் ஆராதிக்கிறேனே, ஏன் இந்த சோதனை, போராட்டம், தோல்வி என்று நாம் கலங்கும் பொழுது கர்த்தர் அனுமதிப்பதனுடைய ரகசியம், உன்னை தொடர்ந்து வருகிற சத்துரு, உன்னை தொடர்ந்து வருகிற போராட்டம், உன்னை வேதனைப்படுத்துகிற பிரச்சனைகள் எல்லாம் உன் கண் முன்னாலே நீ பார்க்கும்படி அழிப்பதற்காகவே அனுமதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் நம்முடைய சத்துருவின் அழிவை பார்ப்பதற்காகத்தான் அவர்களை அனுமதிக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆச்சரியமான மதில்களை கட்டி உன்னை பாதுகாக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து 29ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசியுங்கள். பாருங்கள், ஒரே ஜலம்தான். அந்த ஜலத்தின் மதில்கள் இஸ்ரவேலர்களுக்கு பாதுகாப்பு. அதே ஜலம் இஸ்ரவேலரின் சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஜலத்தை கொண்டு தம் ஜனங்களை பாதுகாக்கிறவர். அதே ஜலத்தை கொண்டு தம்முடைய ஜனங்களின் சத்துருக்களை அழித்து போடுகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய பிள்ளையே, உன்னை தொடர்ந்து வருகிறதான உன் பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளை தேவன் இவ்வளவு காலமும் ஒருவேளை அனுமதித்திருந்தாலும் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அழித்து போட போகிறார். அந்த விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கர்த்தர் பிரச்சனைகளை அழித்து போடுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவன் ஜலத்தினால் மட்டும் மதில்களை கட்டுகிறவர் அல்ல. வாசிங்கள், சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4, 5. எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். இப்ப பாருங்க, எருசலேம் வெறுமையா இல்லை, திரளான மனிதர்களால் நிறைந்திருக்கிறது, திரளான மிருக ஜீவன்களால் நிறைந்திருக்கிறது எருசலேம். ஆனால் அதுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்புக்கு மதில் கிடையாது. மதில் இல்லாத பட்டணத்தில் திரளான ஜனங்கள், திரளான மிருக ஜீவன்கள் இருக்கிறாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் அதற்கு சுற்றில எப்படி இருப்பேன்? அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை சுற்றிலும் ஆண்டவர்
ஜலத்தின் மதிலை கட்டி மட்டும் பாதுகாக்கிற தேவன் அல்ல, தேவைப்படும் பொழுது அக்கினி மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பெரிய குடும்பம், விசுவாச குடும்பம், நிறைய பேர் உள்ள அந்த குடும்பம் வனாந்தரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. நல்ல விசுவாச குடும்பம், நிறைய பேர் போகிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தினர் அந்த வனாந்தரத்திலே சூரியன் அஸ்தமனம் ஆனபோது பிரயாணம் பண்ண முடியாது. எனவே ஒரு இடத்துல அவர்கள் சின்ன கூடாரம் போட்டு அவங்க பக்கத்தில் கூடாரம் போட்டு நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் அவ்வளோ பேரும் படுப்பாங்க. அப்படி ஒரு விசுவாச குடும்பம் பயணம் செய்து கொண்டிருந்தது இந்த வனாந்தரத்தில். விடிந்த பிறகு அவர்கள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நினைக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு. வனாந்தரம் என்பது அந்த காலத்தில் நடந்து போனால் சீக்கிரத்தில் கடந்து போக முடியாது. பிறகு அஸ்தமனமான உடனே அவங்க கூடாரத்தை போடுவாங்க, பாட்டு படித்து ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் தூங்குவாங்க. இந்த குடும்பத்தை ஒரு கொள்ளையர் கூட்டம் பின்னால் கண்காணித்து கொண்டே வந்தது. இவங்ககிட்ட நிறைய பொருள் இருக்குது, பணம் இருக்குது, தங்க நகைகள்லாம் இருக்குது, எப்படியாவது கொள்ளையடிச்சிடணும், இவங்களை கொன்று போட்டாவது கொள்ளையடிச்சிட்டு போயிடணும்னு சொல்லி ஒரு கொள்ளையர் கூட்டம் இவங்களுக்கு தெரியாமல் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க. ராத்திரி தங்குற இடத்துல அவங்க தூங்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிடணும், ஏதாவது எதிர்த்து பேசுனாங்கன்னா கொன்று போட்டுறணும் அப்படின்னு நினச்சி கொள்ளைக்காரங்களுக்கு தான் மனசு கிடையாது. அவர்கள் இருட்டின பிறகு அவர்கள் தங்குற பகுதிக்கு தூரத்திலிருந்து கண்காணித்து 12 மணிக்கு அவங்கள பிடிச்சி கொண்டு போட்டுட்டு பொருட்களை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் அவர்கள் இருட்டின பிறகு 10-11 மணிக்கு மேல் 12 மணிக்கு மேல் அந்த குடும்பத்தை நெருங்குறாங்க. ஆனால் ஆச்சரியம், அவர்களால் நெருங்க முடியலை, பயந்துட்டாங்க. ஏன்னா சுற்றிலும் அவங்க கண்ணுக்கு அக்கினி மதில் போல காணப்படுகிறது, அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே தேவ தூதர்கள் வெண்வஸ்திரம் தரித்து பட்டயத்தோடு சுற்றி நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் இவங்களுக்கு கைகாலெல்லாம் உதறிருச்சு. ஆகா, இவங்க பாதுகாப்புக்கு பெரிய மிலிட்ரியை வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு விவரம் தெரியாமல், சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு இவங்களை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் போயிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க அந்த அக்கினி மதிலை பார்ப்பாங்க, தேவதூதர்களை பார்ப்பாங்க, பயந்து போக மாட்டாங்க. ஒரு நாள் பிரயாண களைப்பில் இவங்க டயர்டாயிட்டாங்க, பாட்டு பாடலை ஜெபம் பண்ணலை, அவங்க படுத்துட்டாங்க, சுருண்டுட்டாங்க. வனாந்தரத்தில் நடந்ததும் சோதரன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு படுத்துக்கிட்டாங்க, பாட்டு பாடி ஜெபம் பண்ணலை. அன்றைக்கு இவங்க கிட்ட நெருங்கினதும் அந்த அக்கினி மதில் இல்லை, அந்த தேவதூதர்கள் இல்லை. இவங்க உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. ஐயையோ கொள்ளையர்கள் வந்துட்டாங்களே, இன்னைக்கு நம்ம ஜெபம் வேற பண்ணலையே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே மன்னியும்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள கலக்கத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டுதாங்க. வந்தவங்க கொள்ளையடிக்க போகிறாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்று சேரும்போது, இல்லை நாங்கள் வேற ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் உட்காருங்க, பேசத்தான் வந்திருக்கிறேன்ட்டாங்க கொள்ளையடிக்கவங்க. என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த பல நாட்களாக உங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் தினந்தோறும் உங்கள் கூடாரத்தை சுற்றி அக்கினி மதில் இருக்கும், தேவதூதர்கள் பட்டயத்தை வச்சுக்கிட்டு வெள்ளை வஸ்திரம் தரித்தவங்க பட்டயத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, இதெல்லாம் உங்கள் ஆள்களா, நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களா, எங்களுக்கு பயமாக இருந்தது, அதனால தான் உங்களை ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னாங்க. அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த விசுவாச குடும்பத்துக்கு, நம்ம டெய்லி பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு வேத வாசித்துட்டு நம்ம படுத்ததுனால
கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெபம் பண்ணலை, அதான் உள்ளே வந்துட்டாங்க சத்துரு. ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர்கள் ஒன்றும் செய்யாதபடி பாதுகாத்துக்கிட்டாருன்னு மனசில் நினைச்சாங்களாம். உடனே தான் அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், அவரை பாடி துதித்து நாங்கள் வாழுத பிள்ளைகள், இன்றைக்கு டயர்டில் நாங்கள் படுத்துட்டோம், அதனால தான் இன்றைக்கி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க போல அப்படின்னு சொன்னாங்க. உடனே கொள்ளையர்கள் மனம் மாறி நாங்கள் உங்களை ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம். அப்போ பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அவர் ஜலம் என்கிற மதிலினாலும் பாதுகாக்கிறவர், அக்கினி மதிலினாலும் பாதுகாக்கிறவர். ஆனால் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்றைக்காவது ராத்திரி சண்டை போட்டாலுமே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும், வேத வாசித்துட்டு தான் படுக்கணும். ஒரு பாட்டாவது பாடிட்டு படுங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டே இருங்கள். எந்த கொள்ளைக்காரனும், எந்த சத்துருவும், எந்த சத்துருவின் கிரியைகளும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உங்களை பாதுகாக்கும்படியான மதில்களை கட்டி உங்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர் கட்டுகிற மதில் என்ன? நீதிமொழிகள் 18:11 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:11. ஐஸ்வர்யனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். இப்போ ஒரு ஐஸ்வர்யனுக்கு ஐஸ்வர்யம் என்பது உயர்ந்த மதில் போல அவனுக்கு இருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யம் என்பதும் ஒரு மதில் தான் என்று இங்கே விளங்குகிறது. அப்படியானால் நம்முடைய தேவன் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து போனதான ஐஸ்வர்யங்களை, சத்துருவால் தகர்க்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை, நம்முடைய தவறுகளினாலோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழந்து போனதான பண ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இவைகளை எல்லாம் நாம் இழந்திருந்தாலும், ஒருவேளை தகர்க்கப்பட்டிருந்தாலும், இடிந்து போயிருந்தாலும், அந்த ஐஸ்வர்யத்தின் மதிலையும் கூட ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு கட்டித்தருவார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவோ பணங்களை நீங்கள் ஒருவேளை இழந்திருப்பீங்க, ஆஸ்பத்திரியில் இழந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கி இழந்திருப்பீங்க, உங்கள் ஆசீர்வாதம் தகர்க்கப்பட்டிருக்கும், இடிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த புதிய மாதத்திலே அந்த ஐஸ்வர்யம் என்ற மதிலையும் கூட ஆண்டவர் நமக்கு கட்டித்தர வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் மாற்றினார். ஐஸ்வர்யம் என்கிற மதில்களை இவர்களுக்கு ஆண்டவர் எழுப்பி கட்டி கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததுன்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18 நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 8, 17, 18. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு.
நான் வேலை பார்த்தேன், நான் சம்பளம் வாங்கினேன், நான் சம்பாத்தியம் பண்ணினேன், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைப்பலன் இந்த ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சது, நான் கட்டிட்டேன், நான் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நினைப்பாயாக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம தான் வேலை செய்கிறோம், நம்ம தான் சம்பளம் வாங்குறோம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வேலை செய்வதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் தான் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதான். அப்பா, நீங்கள் தந்த பலத்தினால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது, ஐஸ்வர்யம் என்கிற மதிலை இந்த புதிய மாதத்திலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் கட்டி கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் மேலும் வாசிக்கும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் 10:12. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தின் மதிலை கட்டித்தர வேண்டும் என்றால் நம்ம ஆலயத்துக்கு வருகிறவர்களாக மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக, வொர்ஷிப் பண்ணுகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம் என்றால் ஐஸ்வர்யத்தை கட்டி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ, தொழுது கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? 1 நாளாகமம் 16:29 வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16:29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய முதல்ல எப்படி நம்ம அவரை தொழுது கொள்ளணும்னு சொன்னால், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? செலுத்தணும். சும்மா வந்து நம்ம உட்கார்ந்துட்டு போகிறதுக்கு இல்லை. இங்கே நம்ம வருவதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கான அந்த மகிமையை நம்ம செலுத்தணும். பாடி செலுத்தணும். ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து எப்படி அவரை நீங்கள் உயர்த்த முடியுமோ அப்படி மகிமைப்படுத்தணும். நம்ம அரசியல் தலைவர்களை சொல்லி வாழ்க வாழ்கன்னு சொல்கிறது போல அல்ல, நம்முடைய தேவனை எப்படி மகிமைப்படுத்தணுமோ அப்படி மகிமைப்படுத்தணும். சும்மா நம்ம இருந்துட்டு போனால் ஐஸ்வர்யத்தின் மதிலை ஆண்டவர் கட்டுகிறவர் அல்ல. எனவே தேவனுக்கு உரிய மகிமையை நம்ம செலுத்துகிறோமா? ஆராதனை வேளைகளிலே, பாடல் வேளைகளிலே, ஜெபிக்கிற வேளைகளிலே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த வேண்டும். 2வது, காணிக்கைகளை, தசமபாக காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து தொழுது கொள்ளணும். 3வது, அவருடைய சந்நிதி. இதோ ஒரு கட்டடம்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, சாதாரண ஆலயம்னு நினைச்சிடக்கூடாது. இது தேவனுடைய சந்நிதிக்குள்ள நான் வர்றோம்ப்பாங்கிற பயத்தோடு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாதான். தேவனுடைய சந்நிதி அப்படிங்கிற அந்த பயத்தோடு நம்ம வரணும். நான் இதுவரை வந்துடுவேன், இது மேலே ஏறி வரும்போது ஒரு நிமிஷம் நின்றுவேன். ஆண்டவரே என்னை மன்னியும், உங்களுடைய சமூகத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன்.
தேவனுடைய சந்நிதியிலே ஒரு பயத்தோடு நான் வரணும். அதுதான் கர்த்தரை மகிமைப்படுது. சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய மாதிரி நம்ம உணர்வோடு வரக்கூடாது. தேவ சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய சந்நிதிக்குள்ளே வர்றோம்ப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பய உணர்வோடு, அந்த அன்பின் உணர்வோடு, அந்த கனப்படுத்துகிற உணர்வோடு நீங்கள் வந்து ஆராதித்தால் தேவன் உங்களுக்கு தகர்க்கப்பட்ட ஐஸ்வர்யத்தின் மதிலை, பொருளாதார மதிலை, பண ஆசீர்வாத மதிலை ஆண்டவர் கட்டி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால தான் யோபு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோபு 13:16. மாய்மாலமாக வாழுதவங்க ஆலயத்துக்குள்ளே வந்துடலாம், கட்டடத்துக்குள்ளே வந்துடலாம், அவருடைய சந்நிதியில் சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய சந்நிதியில் சேர முடியாது, அவருடைய சமூகத்துக்குள்ளே வர முடியாது, அல்லது அவருடைய சமூகம் அவர்களை நிரப்பாது, ஆசீர்வதிக்காது. எனவே அவருடைய சந்நிதியிலே நம்ம தேவ பயத்தோடு கனப்படுத்தி வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அடுத்து எப்படி 4வது ஆராதிக்கணும்? 1 நாளாகும் 16:29 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தொழுது கொள்ளுத அல்லது ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த புது மாதத்திலிருந்து தகர்க்கப்பட்ட ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு கட்டி தருவார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 8:18 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8:18, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஐஸ்வர்யம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுதார் இந்த வசனத்தில். ஐஸ்வர்யம் எங்க இருக்கா? என்னிடத்தில் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம ஐஸ்வர்யத்தை தேடி போகக்கூடாது. தேவனை தேடி வரும் பொழுது அவருக்குள் இருக்கிற ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேளையிலே தந்தே தீருவார். என்னிடத்தில் உண்டு அப்படின்னு தைரியமா சொல்றார். இப்போ நீங்க பஸ்ஸில் போறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க கூட்டத்தில், நீங்கள் வாயை திறந்து என்னிடத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்குது, நான் இந்த இடத்துக்கு பயணம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. பஸ்ஸை விட்டு இறங்க முன்ன எதுனாலும் நடந்துடும். ஆனால் தேவாதி தேவன் தைரியமாய் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் இருக்குப்பா, நீ ஏன் வீணா அலைஞ்சிக்கிட்டு இருக்க? என்னை விடாமல் பிடித்துக்கொள், நான் உனக்கு வேலை செய்ய வேண்டிய பலனை தருவேன், ஐஸ்வர்ய மதலை நான் உனக்கு கட்டுவேன் அப்படின்னு சொல்றேன். எனவே ஐஸ்வர்யம் என்பது நாம் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 நாளாகமம் 29:12 நீங்க வாசிங்க. 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, ஆளுகிறவர் உண்டு. ஆமா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. நம்ம வேலை செய்யலாம், கஷ்டப்படலாம், சம்பளம் வாங்கலாம், ஆனால் அது ஐஸ்வர்யமா மாறணும்னு சொன்னா அது கர்த்தருடைய கையில தான் இருக்குது. நாம அப்படி இப்படி என்று கணக்கு போட்டால் ஒருவேளை அது நினையாத வழியில் செலவழிஞ்சிடும். ஆனால் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால தான்ப்பா வரும் அப்படின்னு நம்ம
கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைப்போம் என்றால் நம்ம வேலை செய்யணும், நம்ம சம்பளம் வாங்கணும், அதெல்லாம் சரிதான். ஆனாலும் நம்ம நம்பிக்கை அந்த வேலையின் மேலேயும் அந்த சம்பளத்தின் மேலும் இல்லாமல் கர்த்தர் மேல் இருக்கும் என்றால் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் மதிலாக நம் வாழ்க்கையிலே கட்டி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் மதிலையும் கட்டி தருகிற தேவன், பாதுகாப்பாகிய மதிலையும் கட்டி தருகிற தேவன். கடைசியாக ஏசாயா 26:1 வாசியுங்கள். ஏசாயா 26:1. பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார். இங்கே இருக்கிற அந்த நகரம் சாதாரண நகரம் அல்ல. எப்படிப்பட்ட நகரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பலனான நகரம், ஸ்ட்ராங் சிட்டி, பலனான நகரம். பலனான நகரமாக இருந்தாலும் அதுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேண்டும். அதைத்தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தினார். அந்த ரட்சிப்பு தான் அந்த பலனான நகரத்தை பாதுகாக்கிறது. ரட்சிப்பாகிய மதில் நமக்கு எல்லாருக்கும் வேணும். நீங்கள் எவ்வளவு பலமுள்ள நகரமானாலும் இருந்துக்கிடுங்க, தப்பு இல்லை. நிறைய சம்பளம் வாங்கலாம், நிறைய ஆசீர்வாதம் இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். பலமுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா, இருங்க. ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பாகிய ரட்சிப்பின் மதில் வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தாகணும். எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் ரட்சிப்பு அதை இழந்துடக்கூடாது. அபிஷேகம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புன்னு கிடையாது. ரட்சிப்பு தான் மெயினான பாதுகாப்பு, அதுதான் மதில். நீங்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு குத்துச்சண்டை தெரியுதா, தெரியட்டும். சிலம்பம் பண்ண தெரியுமா, கராத்தே பண்ண தெரியுமா, தெரியட்டும். நான் ஒரே நேரத்தில் 5 பச்சை முட்டை 5 அவிச்ச முட்டை நான் சாப்பிடுதேன், இருங்க சாப்பிடுங்க. எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பாகிய பாதுகாப்பு வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த மதிலுக்குள், அந்த ரட்சிப்பு என்ற மதிலுக்குள், அபிஷேகம் என்ற அந்த எல்லைக்குள் நீங்கள் ஜீவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஜீவித்து கொண்டே இருக்க வேண்டுமே அன்றி எனக்கு பலம் இருக்குன்னு சொல்லி ரட்சிப்பின் மதிலுக்கு வெளியே போயிடக்கூடாது. ஏன் இஷ்டப்படி வாழுவேன்னு நம்ம தீர்மானம் எடுத்துடவே கூடாது. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 48ஆம் சங்கீதம் 13-14 வாசியுங்கள் சீக்கிரம். சங்கீதம் அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை நீங்க என்ன செய்யுங்க? உற்று பாருங்கள். அலங்கத்தை நீங்க கவனிங்க, அந்த அரண்மனைகளை நீங்க உற்று பாருங்க. அப்படின்னு என்ன? அது அலங்கந்தானா? உண்மையான ரட்சிக்கப்பட்ட அலங்கமா? உண்மையான ரட்சிக்கப்பட்ட அரண்மனைகளா? கவனிங்க, உற்று பாருங்க, ஏமாந்துராதங்க. தேவனுடைய பிள்ளைகள் தானா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா? உண்மையான ரட்சிப்பு இருக்கா என்று நம்மை நாமே கவனிக்கணும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம வச்சிருக்கோமா, இழந்துட்டோமா? அபிஷேகத்தை வச்சிருக்கோமா, இழந்துட்டோமா? அதை கவனித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியை நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். நீங்கள் தனிமையானவங்க அல்ல. எத்தனையோ பேர் தேவன் இல்லாமல் தேவனை தேடி கடவுளை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க, எத்தனையோ கூட்டத்துக்கு போகிறாங்க, எங்கெல்லாமோ அலைதாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும்
நம்முடைய தேவனாயிருப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இடையில விடுவாங்க, மனுஷன் விட்டுருவான் இடையில. நம்முடைய ஆண்டவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். எனவே தேவ பிள்ளையே, நீங்கள் ரட்சிப்பின் மதில்களாய் இருக்க வேண்டும். ரட்சிப்பை இழந்துராதீங்க, ஜெபஜீவியத்தை இழந்துராதீங்க, வேத வாசிப்பை விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டே இருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உங்களுடைய தேவனாகவே இருப்பார். மரண பரியந்தம் அவர் கைவிடாமல் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியாக ஏசாயா 60:18 வாசியுங்கள், முடிப்போம். ஏசாயா 60:18. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இதுவரைக்கும் ஒருவேளை கொடுமையை சந்திச்சிருக்கலாம், அழிவுகளை சந்திச்சிருக்கலாம், நாசங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இனிமே, ஏனென்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக மாறும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாகிய மதிலை ஏற்படுத்தி கொடுக்கிறபடினாலே இனி அழிவும் நாசமும் உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, உங்கள் எல்லைகளிலே காணப்படாதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. காரணம் தொடர்ந்து வாசிங்க. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் சொல்லும். அந்த ரட்சிப்பும் அந்த துதிக்கிற அனுபவமும் உங்களுக்கு குறைஞ்சிடவே கூடாது. அதனால தான் தேவ சமூகத்துக்கு வரும்போது நல்லா பாடி துதிங்கன்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது கடைசியாக 20ஆம் வசனம் வாசியங்கள் முடிப்போம். 20ஆம் வசனம். உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுவரை பட்ட துக்கங்கள், இதுவரை வந்ததான இருள்கள் இனி வருகிறதில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அது மட்டுமல்ல, இதுவரை உங்களுக்கு இருந்த அந்த துக்க நாட்கள், துக்கமான சூழ்நிலைகள், வேதனைகள் எல்லாம் முடிந்து போகச் செய்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய மாதத்திலே பாதுகாப்பாகிய மதிலை ஆண்டவர் உங்களுக்கு கட்டித்தந்து உங்களை பாதுகாக்கிறார். ஐஸ்வர்யத்தின் மதிலை, இடிந்து போன இழந்து போன ஐஸ்வர்யத்தின் மதிலை ஆண்டவர் மீண்டும் கட்டித்தருகிறார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த துக்க நாட்களை முடிந்து போகச் செய்து சந்தோஷத்தின் நாட்களாக, ஆசீர்வாதத்தின் நாட்களாக கர்த்தர் மாற்றுவார். விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் என்ற பாடலை கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதான நேரம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கணமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கணமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா.
துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படி, உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக மதலையும் ஐஸ்வர்யம் என்கிற மதலையும் நீர் கட்டி கொடுத்து துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும், வேண்டிய ஆசீர்வாதங்களையும் பிரதிபலனையும் நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.